போன வீடியோவில் நம்ம கிரியேட்டிங் மெஷர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் அண்ட் எடிட் மோடை பற்றி பார்க்க போகிறோம். பிளெண்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட் மோட். சீனில் எங்கே வேணுனாலும் நீங்கள் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம், அப்புறம் அனிமேட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு மேஷ் டேட்டாவை தான் டிட்டர்மின் பண்ணுது. அண்ட் மாடலிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு டிஃபால்ட்டாக இருக்கிற மோட் தான் எடிட் மோட். நீங்கள் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது பாருங்க, அந்த ட்ராப் டவுன் வேணும், அதில் போய் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஹாட் கீ யூசர்ஸ் இதை டேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். எடிட் மோடில் இருக்கும்போது நீங்கள் மெஷோட ஷேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெர்டிசஸ், ஃபேஸஸ், அப்புறம் எட்ஜஸை மேனிப்புலேட் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ண உடனே நீங்கள் மொத்த ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் மோடுக்கு டாகுல் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எடிட் மோடுக்கு போயிட்டு வர ஆக்ஷன்லாம் உங்கள் அண்டு ஹிஸ்ட்ரியில் ஸ்டெப் கவுண்ட் ஆகும். இப்போ உங்கள் அண்டு பண்ணோன்னா அது அகைன் எடிட்க்கு கொண்டு வந்து அதில் என்னெல்லாம் பண்ணுமோ அதை காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கியூபை ஒரு ரேண்டமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒன்று இல்லைனா நிறைய வேர்டிசஸை செலக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். வேர்டிசஸை சுற்றி மூவ், ரொட்டேட் இல்லைனா ஸ்கேல் பண்ணலாம். இப்போ அகெயின் நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு போகலாம். இந்த கியூபை ஆப்ஜெக்ட் மோட்லேயும் ரொட்டேட் பண்ணலாம். இப்போ பண்ணது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அண்டு ஹிஸ்ட்ரியில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா Ctrl+Z ப்ரெஸ் பண்ணி நம்ம எடிட் மோடுக்கு வரும்போது அதை எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். கேமரா, லைட் ப்ராப்ஸ், இமேஜஸ், ஸ்பீக்கர்ஸ், ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ்லாம் எடிட் மோடில் ஒர்க் பண்ண முடியாது. நான் மேஷ் ஆப்ஜெக்ட்ஸான ஆமேச்சர்ஸ், கர்வ்ஸ் அண்ட் லாட்டிசஸ்லாம் எடிட் மோடில் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட்லலாம் நீங்கள் மேஷ் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டேட்டாவை பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணுற பிரின்சிபல் சேமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை பில்டிங் பிளாக் டைப்பாக யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணலாம். அட் அ டைமில் பிளெண்டரில் நீங்கள் மேனிப்புலேட் மேஷ் ஆப்ஜெக்ட்ஸை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ண நினைக்கிற ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் மோடுக்கு போங்க. இப்போ உங்களால் நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸோட வேர்டிசஸ், எட்ஜஸ், அப்புறம் ஃபேஸஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களால் எல்லா மேஷ் டேட்டாவோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு 2 வேர்டிசஸோட எட்ஜஸை செலக்ட் பண்ணி நீங்கள் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். எதுக்குன்னா இந்த 2 வேர்டிசஸும் செப்பரேட்டான ஆப்ஜெக்டோடது. ஸோ பிளெண்டர் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண விடாமல் பண்ணுது. இந்த 2 வெர்டிசஸையும் ஜாயின் பண்ண 2 ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரு மேஷாக பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு தென் ஆப்ஜெக்ட் மெனுவில் போய் ஜாயினை செலக்ட் பண்ணுங்கள். ஹாட்கி யூசர்ஸ் இதுக்கு Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம எடிட் மோடில் போய் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் எடிட் பண்ணலாம். இப்போ அகைன் உங்களுக்கு மேஷஸை டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக செப்பரேட் பண்ணணும்னா எடிட் மோடுக்கு போய் அப்புறம் மேஷ் பார்ட்டை செலக்ட் பண்ணி மேஷ் மெனுவில் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் நமக்கு செலெக்ஷன் தான் வேணும். இது நீங்கள் செலக்ட் பண்ண ஜாமெண்ட்ரியை நியூ ஆப்ஜெக்டாக அதுக்குன்னே சொந்தமாக மேஷ் டேட்டாவோட செப்பரேட் பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் அண்ட் எடிட் மோடை பற்றி பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மேஷ் செலெக்ஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.